சிங்கப்பூருக்கான நீர் விற்பனை ஒப்பந்தத்தை அரசு மறு ஆய்வு செய்யும். டத்துஸ்ரீ ஃபடிலா தகவல். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலான வரிகள் அறிமுகப்படுத்தப்படாது. நிதித்துறை அமைச்சர் உறுதி. ஈஷா மரணம் தொடர்பில் இருவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். முறையான எரிசக்தி மாற்றத்தை செயல்படுத்துவதன் வழி மலேசியாவை முதன்மை பசுமை முதலீட்டு தளமாக உருவாக்க முடியும். அனைத்துலக போட்டியாற்றல் குறியீட்டில் நாட்டை மீண்டும் நிலைபெற செய்ய அது வகை செய்யும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார்.